மாரி இவங்க தான் வந்துட்டு பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துட்டு அருண் அட்டாக் பண்ற மாரி எனக்கு இருந்தது சார் பார்க்கும்போது. மஞ்சரி 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 அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் போயிட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் நம்ம மஞ்சரி பண்ணாங்க. கூட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கோயிங் வித் குட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் பிரித்தாங்க பார்த்தீங்களா, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு வீட்டில் நடுவில் கோடை அழிச்சிட்டு மொத்தமாக விளையாடுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே பிக் பாஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரில. ஸோ மொத்தமாக பிரித்தாங்களோ இல்லையோ ஆளாளுக்கு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 3 குரூப் இருக்குது. கோவா டீம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் தானாக சேர்ந்த கூட்டமாக அப்புறம் இன்னொரு டீம் ஒன்று இருக்குது. சிலர் எந்த டீமில் எங்கே சேர்றதுன்னு தெரியாமல் அங்கங்கே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தீபக் தான் இந்த டீம், அந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் பிரித்ததுக்கு அப்புறமா வர கேப்டன். நான் கூட ஃபஸ்ட்டு வரும்போது இவர் ரொம்ப ஷார்ட் டெம்பரு, கண்டிப்பாக எதாவது பிரச்சனை வரும், இவரால் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி அவர் நல்ல ஒரு கேப்டன். நிறையா ரொம்ப ஆர்கனைஸ்டாக நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ணார். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் லைக் ஓரளவு பரவாயில்ல. இது வரைக்கும் இந்த 50 நாள் கழித்து அட்லீஸ்ட் இப்போயாவது கொஞ்சம் ஓரளவு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, தட்ஸ் குட். பட் நடுவில் நம்ம மேடம் வந்தாங்க, மஞ்சரி மேடம் வந்தாங்க. சாதாரண ஒரு பிரெட்டு விஷயத்தில் பெரிய கலவரமே உண்டாக்கிட்டாங்க. அவங்க பண்ணுறாங்க எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒன்று பேசுகிறாங்க, சபையில் வரும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வீக்கெண்ட் எபிசோடில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அப்படியே லைட்டாக பூசி முழுகின மாதிரி கண்டிச்சார். பட் ஆனால் அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை கடைசி வரைக்கும். நான் பண்ணது கரெக்டுன்ற ஸ்டாண்டில் தான் நின்றுட்டு கடைசியில் சரி ரொம்ப ப்ரொலாங் ஆகி போகுது அப்படின்றதுனால சரி நான் பண்ணுறது தப்பு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு நம்ம தலைவர், நம்ம ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா குறும்படம் போட்டு காமிச்சு என்னம்மா இப்போ என்ன சொல்கிற நீ அப்படின்னு மொத்தமாக போட்டு காமிச்சிருப்பார். பட் அந்த மாதிரிலாம் ஆகலை. லக்கிலி அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கே வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்துட்டு எப்படி ஒரு பொது தளத்தில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபைன், லைக் யார் பண்ணால் என்ன, தப்பு பண்ணால் கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பெருசாக பண்ணுறதுன்றது, இதுக்கு மேலே எப்படி பாலிஷ்டாக இதை கொண்டு போகிறதுன்றது எனக்கும் தெரியல. இந்த பிக் பாஸில் வந்துட்டு ஒரு சில பேர் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேமரா கான்ஷியஸ் இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க. நான் முதல்ல அதில் நான் சொல்கிறது வந்துட்டு மஞ்சரி தான். ஸோ ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி அவங்க இங்கே ஒன்று பேசுகிறாங்க, சபையில் ஒன்று பேசுகிறாங்க, வீக்கெண்ட் எபிசோடில் ஒன்று பேசுகிறாங்க. அது இந்த வாட்டி லைட்டாக அட்ரஸ் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது ஹோஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்கன்னு. இது வேறு இல்லாமல் நான் ஒரு பயங்கரமான ஆன்டகனிஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. இது பிரச்சனை பண்ணது ப்ரெட்டுக்காக, வெண்ணெய்க்காக. இதில் என்ன ஆன்டகனிஸ்ட் ஆனாங்கன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே ஃபைன். ஏன்னா என்ன இப்படி கழுவி ஊற்றுறோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க பண்ணுறது அப்படி இருக்குது. ஒரு காலத்தில் சௌந்தர்யா அப்படி தான் இருந்தாங்க. ரியா வெளியில் போனதுக்கும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். பட் இவங்க பண்ணுறது இங்கே ஒன்று பேசுகிறாங்க, அங்கே ஒன்று பேசுகிறாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே இவங்க கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்றது மாதிரி ஒன்று தோணுது நம்ம ஆடியன்ஸை பார்க்கும்போது. ப்ளஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அவங்க பண்ணுறது. அதுதான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆனந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. அவங்கள திடீர்னு பார்த்தா வந்துட்டு சகுனி மாதிரி தோணுது எனக்கு. இந்த ராஜா ராணி டாஸ்கில் பவித்ரா வந்துட்டு குனிஞ்சு நடந்து இப்போ ஒரு மாதிரி சகுனி மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. எனக்கு என்னமோ இவங்க அப்படி நடக்காமையே அந்த வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சபையில் ஒன்று பேசும்போது சைலண்ட்டாக இருந்துடுறாங்க. பின்னாடி போயிட்டு ஐயோ ரியா கையை எடுத்து கும்பிட்டதுக்கும் அருண் கையை எடுத்து கும்பிட்டதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்ற மாதிரி அங்கங்கே போயிட்டு அவங்கவுங்கக்கிட்ட பர்சனலாக வற்றி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது கொஞ்சம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ரெண்டாவது வகை என்னென்னா இவங்க எதுக்கு பிக் பாஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே புரிய மாட்டேங்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ராணவ். இவர் எதுக்கு பிக் பாஸ் வந்தார், இவருக்கு உண்மையிலே வெளி உலகத்தில் என்ன எப்படி ஒரு அந்த மெச்சூரிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம பார்க்கும்போது இவர் நடிக்கிறாரா இல்லை இவர் கேரக்டரே இவ்வளோதானா, இவ்வளோ தான் இவருக்கு மைண்ட் செட்டேவா, இவ்வளோ தான் அவருக்கு தாட் ப்ராசஸே இவ்வளோதானான்னு தோணுது. ஒருவேளை நடிக்கிறாரான்னு கூட தோணுது. ஆனால் இவர் நடிக்கலை எனக்கு தெரிஞ்சு. இவர் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் இப்படி இந்த லெவல்லாம் நடிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவித்ரா, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்ற இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பெருசாக எதுவும் இல்லை. பெருசாக எதாவது பண்ணுறாங்களா உள்ள அப்படின்னா பெருசாக தெரியவே மாட்றாங்க. ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, அதனால் தெரியறதே இல்லை. ஸோ போன வாரம் இந்த மாதிரி தாங்க போச்சு. நம்ம தீபக்கோட தலைமையில் இப்படி தான் போச்சு. நான் இந்த வாரம் எதிர்பார்த்தது சாச்சனா. பட் லக்கிலி எனக்கு தெரியல, சிவகுமார் எலிமினேட் ஆகி போயிட்டார். ஸோ இந்த வாரம் கேப்டன்சிக்கு ஜெஃப்ரியும் சாச்சனாவும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்புல. ஸோ அவரோட கேப்டன்சியில் எப்படி போகுதுன்றது இந்த வாரம் பார்த்துட்டு எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, ப்ளஸ் என்னென்னலாம் உள்ள கூத்து நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர். அப்படியே வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.